எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டுக்குங்க, உட்காந்துங்க. இப்பொழுது நமது கடம்பாடியம்மன் ஆலய கும்பாபிஷேக லக்ன பலகையில் தஸ்மை ஸ்ரீ குணவே நமஹ வித்யானா தக்ஷிணா மூர்த்தகே நமஹ அமைதியா உட்காந்துங்க. தஸ்மை கமாலவிபாசுரகந்தராய நாராயணீ சஹசராய நமः சிவாய அருணமணிதாங்கம் மல்லிகே மங்கரந்தம் சமரதரவாசம் கட்கவஸ்தம் கபாலம் மனோன்மணி மகாசாசுரனுடைய பெருந்தகை திருவருளும் சென்னை சைதாப்பேட்டை பகுதியிலே எழுந்தருளி எல்லோருக்கும் அருள்வாளித்து வருகின்ற அருள்மிகு கடும்பாடி சின்னம்மன் ஸ்ரீ மகாமாரியம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அன்னையுடைய திருவுருளையும் சிந்தித்து குருவர்களை சிந்தித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் சென்னையே ஒரு விழா காலம் வந்தது போல இந்த மகாத்மாவுடைய விழா இங்கு நிகழ்ந்து வருகின்றது. அம்பாள் எல்லா இடங்களிலும் எழுந்துள்ளது. அநேகமானவர்களுக்கு குலதெய்வமாக இருப்பவள் மகாமாரியம்மன். மகாமாரியம்மன் பேரு, ஆனா எல்லாரும் மகாமாயி மகாமாயின்னு அந்த அம்பாள் இல்லாத ஊர் கிடையாது. அவ எங்கும் நிறைந்திருக்க கருணாமூர்த்தியாக இருப்பவள் அந்த அம்பாள். மாரி அப்படி சொன்னா கருணைன்னு அர்த்தம், மழைன்னு. 6 மாதம் மழை பெய்யாம இருந்ததுன்னா மெட்ராஸ் தண்ணி கிடையாது. எல்லா ஏரியும் வந்து போயிடும். சூடு ஜாஸ்தியாகிடும். நமக்கு என்ன வேணும்? மழை வேணும். அந்த மழை பெய்யணும்னா யாருடைய கருணை வேணும்? மாரியம்மனுடைய கருணை. இந்த அம்பாள் வந்து சூட்டை கழிந்து குளிர்ச்சியை பரப்பி மக்களை காப்பாற்றிய ஒரு கருணாநிதி. மாராசுரன் ஒரு அசுரன். அசுரர்கள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அசுரர்கள்னா ஏதோ ஆணிகாலத்துல புராணத்துல ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லாது. அசுரர்கள்னா யாரு? கெட்டவர்கள். அவர்களுடைய குணம் என்ன? எல்லாருக்கும் துன்பம் செய்யும். பிறரை துன்புறுத்தி பிறரை காயப்படுத்தி சந்தோஷப்படுகின்ற குணம் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் அசுரர்கள். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எங்க தாத்தா இருந்த ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களுக்கும் அன்பை காமிக்க வேண்டும். எல்லோரையும் சமமாக பாதிக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். இதற்கு எதிர்மறையான குணங்கள் இருப்பதுதான் அசுரர்கள் என்று ராட்சசர்கள். அவர்கள் இன்னைக்கு இருந்திருக்காங்க. இந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ராட்சசர்கள். நெருங்கவை போகின்றவர்கள் அந்த அசுரர்கள். சூரபத்மன், மகிஷாசுரன், இவர எத்தனையோ அசுரர்கள். ராவணன் ஒவ்வொன்றும் ஒரு விதமான குணம். மாராசுரனுக்கு நிறைய தவம் பண்ணி தவம் செய்யணும்.
முடியும். நெருப்ப நிற்பான், வெயில்ல நின்றுப்பான், 1000 வருடம் தவம் பண்ணுவான், 5000 வருடம் தவம் பண்ணுவான். அப்படி செய்யலைன்னா அவளுக்கு அது சாமி தரமாட்டாங்க. எப்படியாவது சாமி கிட்ட வாங்கணுங்கிற நோக்கம் தான் அவனுக்கு. புரியுதா? அவன்கிட்ட பையன் சினிமாவுக்கு போகணுங்கிறான், காத்த மாட்டேங்கிறான், கண்ணவரான் சாப்பிட மாட்டேங்கிறான், குடிக்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், அழகான், ஏதோ ஒண்ணு பண்ணி கடைசியா என்ன போறான் அப்படின்னு சொல்லி காலை கொடுத்து சினிமா வாங்க. இதுதான் ராட்சசர்கள். குழந்தைகள் அறியாமல் விடாதீங்க. பிடிவாதம் அவர்கிட்ட பெரிய அளவில் ஒரு சில ராட்சசர்கள் பக்தியோட இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பக்தியோடத்தான் துவங்குவார்கள். இந்த வனம் கிடைத்து சுகபோகங்கள் எல்லாம் அதிகமாக கிடைத்திருந்தால் தண்ணீரை மறந்து ஆணவம் கிடைக்கிறது. அப்ப அவருடைய அசுரத்தன்மை வெளியில வராது. அப்ப இங்க இந்த ஆண்மணியெல்லாம் அங்க தானாவே சாமிக்கு ஒரு சின்னாங்க. அவனுக்கு ஒரு நாள் இருக்கு. வளர விடக்கூடாது அப்படின்னு. அப்படி இரண்டாவது ரொம்ப பாதுகாப்பா இந்த ஒரு கடுமையான தவம் பண்ணி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ற பொழுது அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க? சாமி வந்து இப்போ முன்னாடி நீங்க என்ன கேட்பீங்க? சீரியை பார்க்கிற போது கண்டு போகாம இருக்கணும், கேஸ் தட்டுப்பாடு இல்லாம வரணும். சுவாமியை பார்த்தா சுவாமி உங்களுடைய அருளை கூட சொல்லணும். நல்ல புத்தியை நல்ல சிந்தனை இருக்கிறது. நல்ல சிந்தனை ஆற்றல் இருந்ததுன்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கவலை, சோகம், கஷ்டம் இதெல்லாம் நம்ம நெருங்காது. இதெல்லாம் என்ன வேணும்? சிந்தனை, அந்த அறிவுக்கு நல்ல பலம் வேணும், ஆற்றல் வேணும். அறிவுக்கு ஆற்றல், உடம்புக்கு ஆற்றலுக்கு நல்லா சாப்பிட்றோம், காய்கறிலாம் சாப்பிட்றோம், வெஜிடேரியன் சாப்பிட்றோம். அப்புறம் மற்றவங்க மற்ற வாரியார் சாமியை பார்த்து சாமி நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சொன்னாலே நான் வெஜிடேரியன் என்ன சாமி நிற்கிறான்? இல்லப்பா நான் வெஜிடேரியன். ஊர்வன பரப்பன ஒரு பாக்கி இல்லாமல் உண்மை கடற்கரை பக்கம் போற போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உயிர்களை ஹிம்சை பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி அசுரர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து சுவாமி வந்து இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்க முதல்ல அவங்க கேட்கறது என்னன்னா, என்னை யாரும் கொல்லக்கூடாது, என்னை யாராலையும் கொல்ல முடியாத ஒரு வருத்தப்படம் தான் கேட்கணும். நல்ல அறிவை கொடுக்கணும், உன்னுடைய அருளை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அதெல்லாம் அப்புறம் தான் கேட்கணும். ஏன்னா அவனுக்கு பயம். தப்பு செய்யறவங்க பாருங்க, 10 போலீஸ்காரன் சொல்லிச்சுன்னா வரும். நம்ம மக்களோட நம்ம தானா வந்து எல்லாருடைய சந்தோஷமா வரதுக்கு இல்லாம கூட பலமான பாதுகாப்போட வரலாம். அவன் பயப்படுறான், எதையோ கண்டு பயப்படுறான். இந்த பயம் அவனுக்கு முன்னாலேயே சிந்தனையில வந்துடும். நம்ம இந்த வாழ்க்கையை அடைந்தால் நாம இவர்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும், இந்த நாடுகளை துன்புறுத்த வேண்டும். ஒரு திட்டம் போட்டுதான் அவன் அந்த பதவிக்கு வரான். அப்ப பாதிக்கப்படுறவன் என்ன கஷ்டப்பா அடிப்பானா அடிக்க மாட்டானா? நீ அடித்தா நீ பக்கத்தில் இருக்க நான் ஒரு இருக்கிறது அவன் திருப்பி அடிப்பானா? அந்த ஒரு அடிக்கு அவன் பயப்படுவான். இவன் கொடுக்கிற இந்த 10 அடியை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். எதிராளி ஒரு சின்ன அடி அடிச்சுனாங்க 1 மாசம் பண்ணுவான். அதெல்லாம் நடக்கிறது இல்லாம வீட்டுக்காரர் காலம் நீங்க அந்த பாடு எடுக்கிறீங்க, 1000 கேள்வி கேட்கிறீங்க, 1000 லிஸ்ட் கொடுக்குறீங்க. அவர் மாச கடைசியில தவம் பண்றாரு, கையை வச்சு என்னையா பெரிய தியானம்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து மாச கடைசி கையில பணம் இல்லைன்னு என் மனைவிக்கு உணர்த்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னு கையை வச்சு. நீங்க என்ன பண்ணாலும் பாவம் ஒரு வார்த்தை திருப்பி பேச மாட்டேன்.
துரியோதனன் பாண்டவர்களை அவ்வளவு துன்பப்படுத்தினார். ஒரு சின்ன விஷயம், அந்த பாண்டவர்கள் ஒரு பெரிய மாளிகை கட்டினார். அதுல பளிங்கு கண்ணால ஒரு கனவரசர் போட்டிருந்தாங்க. பளிங்கு அந்த காலத்துல கண்ணாடிக்கு பதிலாக அந்த பளிங்கு ஸ்படிகம் இதெல்லாம் பாதிக்கும். அது பார்த்தா தண்ணீர் குளம் மாதிரி, அது பார்க்கறதுக்கு தண்ணீர் தரான மாதிரி. ஆனா தர விஜயவாக அந்த இடத்துக்கு போகும்போது வீட்டுக்கு வரும்போது வேஷ்டி நனைஞ்சிட போகுதுன்னு தூக்கி தான் அந்த தரையில கால வச்சாரு. குளம் இல்ல, கொஞ்சம் தருமாறிட்டான். அதை பார்த்து திரௌபதி சாதாரணமா நடக்கிறது தானே. அது வரும்போது யாராவது அதாவது அதுல தறிக்கு தருமாறினான்னா கஷ்டப்படலாம். ஒரு பொய்யை மெய்ய நினைத்து ஒருத்தவங்க தருமாறான்னு செய்யணும். அப்ப அது ஒரு நகைக்கும்படியாகத்தான் இருக்கும், சிரிக்கும்படியாகத்தான் இருக்கும். அதனால நகைக்க முடியாது. வழிபாடணும்னு பண்ணினா அத்தான் அயோக்கிய நம்பி வந்து கவலைப்படலாம். சின்னதா ஒரு சிரிப்பு சிரிப்பு பலவிதான் இருக்கு. மகிழ்ச்சியா சிரிக்கிறது வேற, உடத்துல நயவஞ்சகத்தெல்லாம் வச்சுட்டு சிரிக்கிறது வேற. நம்ம டாக்டரே இருக்கணும்னா இப்போ உடம்புக்கு பொண்ணாதான் இருந்தது. அப்படி சுவாமி சிரிச்ச சிவபெருமான் திருப்பாசுரன் சொன்னார், இங்க நின்று சிரிச்ச அங்கேயே சரணாகி. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சா என்னால தாங்க முடியும். கோலம் படிவாங்க சபையில எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு நாகரீகம், ஒரு மரபு எதுவும் இல்லாமல் நடந்து கொண்டு, அதனாலதான் அவன் வந்து திரௌபதி வந்து அம்மாவுடைய அவதார். ஒரு பெண்ணியத்தை மாணவப்படுத்திதான் இருந்தால்தான் அவன் சமாதானம் வந்து அந்த பொண்ணு நினைச்சாலே தவிர வேற யாரையும் அவன் கொல்லணும்னு நினைக்கல. இதெல்லாம் அம்மாவுடைய அம்சம் பேர். அம்பாவை படித்தான் ஒரே சக்தி தான், பரமகருணாமூர்த்தி, ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய. ஒரே சக்தி தான் சிவபெருமானுடைய சக்தி. அது நான்காக பிரிகிறது. செய்யும் தொழிலினாலே அருளும் இலக்கையினாலே நான்காக பிரிகிறது. ஓகே பவானி, ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையை, மன வாழ்க்கையை, புத்தக பெயர்களை ஒரு பவானி என்று பெயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பவானின்னு நம்பாதீங்கன்னா சொன்னாலே போதும். எந்த கோயிலுக்கு போனாலும் நம்பால பார்த்து பவானி நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? எத்தனை பெண்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல, அதுல அவங்க வீட்டுக்கார பேரும் சேர்ந்து வருது. இதை சொன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? நல்லா மகிழ்ச்சியா தோழிகளோட உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சங்கரின்னு வந்து கூப்பிட்டான். என் பேர் அது இல்லையே, உங்க வீட்டுக்கார பேர் சங்கர், அதனால உன்னை சங்கரின்னு கூப்பிட்டாங்க. அதையே இப்ப ஞாபகப்படுத்துறேன். நான் நல்ல மூடுல இருக்கேன், இப்ப அந்த மூடி எனக்கு ஞாபகப்படுத்துறேன். அம்பாளுக்கு கணவருடைய பெயரை சொன்னா அவ்வளவு சந்தோஷம் வருமா. பவன் என்று சிவபெருமானுக்கு பெயர். பவன், பவாய தேவாய நமஹ. பவன் என்று சிவபெருமானுக்கு பெயர். பவனுடைய மனைவி பவானி. அந்த பவானின்னு சொன்னா போதுமா, அந்த அப்பா சந்தோஷப்பட்டு தேவர்களுக்கும் மிஞ்சிய ஒரு சொற்களோட வாழ்க்கையை எல்லாருக்கும் அருள் செய்கின்றான். இது ஆதிசுகரன் சொல்றார். அப்படி தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருபவன் பவன். சம்பு என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர். சம் என்றால் இன்பம். சம். பூ என்ற எழுத்துக்கு தோற்றுவாய் அப்படின்னு பெயர். இன்பங்களின் தோற்றுவாயாக இருப்பவர் சிவபெருமான். அதைத்தான் சொல்கிறார், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான். சங்கரன் என்று பெயர். சம்னா நல்லது, மங்களம். கர என்று சொன்னால் செய்பவன் பெயர். சங்கரன் சுவாமி. சங்கரின்னு அம்மா இருக்கு, பவானி.
அப்படி அந்த மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அந்த அம்பாளுக்கு பவானின்னு பெயர். அதே சமயம் ஒரு கெட்டவனை, ஒரு அசுரனை, ஒரு ராட்சசனை பார்த்துட்டா அந்த அம்பாள் துர்க்கையா மாறி. வீட்டிலேயே மாறிடுறீங்களா நீங்க? எந்த தொழிற்சி சாமி படத்துக்கு வேலை ஏற்றி எங்க பண்ணி வீட்டுக்காரருக்கு டிஃபன் போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் இவங்க கவனமான பசியோட தானே இருக்காங்க. அந்த நேரத்தில் இதில் ஏதாவது தேவையில்லாம வார்த்தை விட்டாங்கன்னு மாமனார் கூப்பிட்டு கொஞ்சம் வெளியே கொண்டான்னு கேட்பாரு. அந்த முக்கியமா இவங்க தருமாறி ஒரு சுற்றும் இருக்கும். வீட்டுக்காரர் எல்லாரும் தேவையில்லாம பேசுவாங்க. என் மனத்தை வச்சுதான் காணல, என் சட்டையை காணல, வேஷ்டியை காணல, டெய்லி இதுதான் காணும் சொல்லிட்டே நீயே கரண்டி கையில வந்து நம்ம துர்கையா மாறிடுதில்ல. ஒரே அம்மானா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க வீட்டு பிள்ளைங்க வந்து யாராவது ரோட்டப்பா அடிச்சானா நீங்க என்ன பண்ணுவீங்க? துர்கையா மாறிட மாட்டீங்களா? ஏன்னா என் உடம்பு கையை வச்சேன்னு. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவர்கள் அந்த அம்பாள். ஒரு ராட்சசன் தோன்றி இந்த உயிர்களை, இந்த மனிதர்களை, தேவர்களை யாருக்காவது துன்பங்களை வைத்தால் அந்த அம்மா பொறுக்க மாட்டார், துர்க்கையா மாறிடும். மைதானத்துடைய சுமார் மைதானத்துல மத்தினி சுமார். அதுபோல போரிடுகின்ற பொழுது துர்க்கையாக இருக்கின்றார். தீய சக்திகளை பார்க்கின்ற பொழுது கோபம் வருகின்றது. கோபைத்த காளி, சமரேத்த துர்கா. சமன்னா சண்டை, சண்டை போடும்போது துர்கையாக இருக்கிறார். அவனை விஷ்ணு இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற பொழுது அந்த சக்தியே விஷ்ணுவாக அவதாரம் பண்ணி நம்மை காப்பாற்றுகின்றது. விஷ்ணு சக்தி அம்சம். அதான் அவருக்கு அலங்காரங்கள்லாம் ஜாஸ்தி. பெருமாள் கோயில பாருங்க, சிவகோயில 6 காலம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பெருமாளுக்கு கட்டு தீராளம் சொன்னங்கள்லாம் சாத்தி அழகு பார்த்து கட்டு புடவை தான் அப்படி கஷ்டமா கட்டுவாங்க. பெருமாள் கோயில இந்த வசனத்தை சுவாமிக்கு சாத்தி பச்சை போற வாசனையோட ரொம்ப முன்னால போய் பட்டாச்சாரியெல்லாம் சொன்னா நம்ம கண்ணுல ஒட்டி பாக்கிங்க. வேணும் கட்டு புடவை தான் சத்தம். அப்படி இந்த மாகாசுரன் கடுமையான தவம் இருந்து சாமி கிட்ட வர கேட்கிறான், என்னை யாரும் பண்ணக்கூடாது. ஏன்டா இப்படி கேட்கிறேன்? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதை கேட்கடா அப்படிங்கிற. இல்ல சொல்ல இது பாதுகாப்பு. பாம்பு சுத்துக்குள்ள போறதே வாழ அப்படிங்கிறது என்ன பண்ண பாம்பு சொல்லுங்க யாராவது? சுத்துக்குள்ள பாம்பு உள்ள போறதுன்னு அது பார்க்கலையே வாழ பிடிக்க கூடாது. உள்ள போனவனே என்ன பண்ண பாம்பு தெரியுமா? உங்களுக்கு தெரியாத தலையை திருப்பி அந்த புத்து வாய்க்கு வச்சுக்கணும். உடம்பு மூணா உள்ள வர வரைக்கும் முகத்தை உள்ள இருக்காது. புரியுதா? பாதுகாப்பு. அது பாருங்க, அதற்கான அறிவு கொடுத்துருக்காரு பாருங்க சாமி. அது என்ன காலேஜில் படிச்சது, என்ன பிஹெச்டி படிக்கிறது. அதுபோல அசுர பசங்கலாம் கெட்டது செய்வானா என்ன நீ திருப்பி யாரும் கேட்கக்கூடாது, என்ன அடிக்கக்கூடாது. என்ன அப்படி பண்ணேன்னு கேட்டா உடனே சோசியல் மீடியா வேற இன்னைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப் கடுமையான விமர்சனங்கள். நல்லது சொன்னவங்க இன்னதுதான் அந்த பேசி பேசுறாங்க. அதான் பார்த்துதான் இருக்கோம். யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொன்னா உடனே அது நீ மன நலனிக்கத்தை உண்டாடுற, ஒரு மதத்தை சார்ந்த பேசுற, நீ பேசினது தப்பு, நீ இல்லாத பின்படுத்திட்ட. இப்படியாக இந்த அசுரன் சரி உனக்கு மரணம் இல்லாத யாரும் கொல்ல முடியாத வளர்ந்தவன், யார் யாராக கண்டு நீ பயப்படுற அப்படிங்கிற சாமி. இந்த தேவர்கள் கொல்லக்கூடாது, சரி. ஆண்கள் கொல்லக்கூடாது, சரி. சிங்கம் கொல்லக்கூடாது, யானை கொல்லக்கூடாது, புலி கொல்லக்கூடாது, எல்லாம் சரி. ஒரு கத்தியால குத்தினா நான் சாகக்கூடாது. ஒரு கத்தியால என் தலையை வெட்டினா திருப்பி தலை முளைக்கணும், சரி. வரிசையா எல்லாத்தையும் கொடுத்தாரு. வந்தா தன்னுடைய அசுர பலத்தினால பெரிய கோட்டைகள்லாம் கட்டினா. முதல்ல வருணனை கூப்பிட்டான், உங்களுக்கு இங்க மழை பெய்யாது. என்ன ஏதாவது நல்லது இருக்கா பார்த்தீங்களா? இதுல மழை பெய்ய, மழை பெய்யா பொருள்
சரி காத்து வீசக்கூடாது. சூரியனை கூப்பிட்டான், உனக்கு அஸ்தமனமே கிடையாது, 24 மணி நேரமும் உச்சியில இருந்து வெயில் அடிக்கணுங்க. புரியுதா? 12 மணி வெயில், உச்சியில இருந்து வெயில் அடிக்கணுங்க. எங்க பார்த்தாலும் சூடு அதிகமாகி கொப்புல போய் வந்துவிட்டா. சூடு அதிகம், உஷ்ணம் ஆதிக்கம் அதிகமான என்ன ஆகும்? எல்லா உடம்புலையும் கொப்புளம் வந்து நீர் கட்டி இருக்கும். எல்லாரும் தவிக்கிறாங்க, தண்ணி கிடையாது, ஜுரம், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. பார்த்தவனுக்கு சந்தோஷம். பல பேர் கஷ்டப்படுறத பார்த்து ஆனந்தப்படுறாங்க. சாங்கிஸ்க்கு சொன்னாங்களா கிருஷ்ணன், பக்தியார் கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். தேவரெல்லாம் சுவாமி கிட்ட போய் கேட்கிறாங்க, சுவாமி இந்த மாதிரி நான் வளர்த்தி கொடுத்துட்டீங்களே, வந்து இந்த மாதிரி கஷ்டப்படலாம், உலகத்துல தண்ணீர் கிடையாது, சூடு ஜாஸ்தியாயிருக்கு, மக்கள்லாம் நோயால அவதிப்படுகிறார்கள் சொல்றாங்க. தேவர்கள்லாம் வந்து கேட்கிறது அப்படியா? அவன் என்ன வராங்க, நான் டிஸ்டர்ப் ஆகிறேன். தேவர்கள் கொள்ளக்கூடாது, மனிதன் கொள்ளக்கூடாது, மிருகம் கொள்ளக்கூடாது, கத்தி கொள்ளக்கூடாது. என்ன ஒரு பெண்ணால கொள்ளக்கூடாதுன்னு இவன் கேட்கலாம். அதை இருந்து பெண்ணால எதுவும் முடியும்னு முதல்ல முடிவு பண்ணவர் சுவாமி தான். அதான் மகிழாசுரம் சம்ஹாரம் பண்றதுக்கு துர்க்கை அனுப்பிச்சார். மாலாசுரம் சம்ஹாரம் பண்றதுக்கு மாரியம்மன் அனுப்பினார். அவன் என்ன பெண்ணால மரணம் எல்லாம் சொன்னால அப்புறம் என்ன பண்ணாரு? ரொம்ப உஷ்ணம், உஷ்ணத்தை தணிக்கணும். அது என்ன தலையை என்ன வச்சிருக்காங்க? சிவபெருமானுடைய தலையை என்ன வச்சிருக்க? கங்கை. கங்கை நீர் ஐஸ். ஏப்ரல் கோடநாள்ல நதிவாரம் காசி இந்த மாதிரி இடத்துல கங்கை நதி போற இடத்துக்கு போய் அந்த தண்ணியை கொண்டு பாருங்க. வெளியில எவ்வளவு உஷ்ணமானா அந்த கங்காஜலம் ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி. அது கீழே வந்ததே எப்படி இருந்ததுன்னா சாமி தலையில இருக்கிறது எப்படி இருக்கும்? அதுல இருந்து ஒரு துளி தண்ணீரை எடுத்து போட்டா அதுல இருந்து ஒரு பெண் அழகான பெண் உண்டார். சீதமா என்று பெயர். சீதம் என்று சொன்னா குளிர்ச்சி, ஏசி. கையில சொல்றாங்கல்ல ஏசி கேரக்டர் அப்படின்னா சீதாமா, சீதமாட்டா அந்த கோச்சிக்கு பேரு. சீதம்னா குளிர்ச்சி. சீதம் எதிர்க்கணும், எதுவும் அதிகம் கூடாது. அந்த சீதமாக குளிர்ச்சியாக உண்டானதால அந்த தெய்வ பெண்ணிற்கு சீதலா என்று பெயர் வைத்தார். சுவாமி என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாருடைய அம்சம். போய் மாலா சொன்ன ஐஸ்வா, இந்த ஆயுதங்கள்லாம் ஒன்றும் இல்லையே, ஆயுதம் சொல்ல முடியாது, இந்த வேப்பலை பொற்பிரம்பு கத்தி சூழம் இதெல்லாம் தான் வேண்டாம்னா ஒரு பிரம்பை கையில் கொடுத்தார். பிரம்புனா தெரியுமா? பிரம்பு சேரலாம் பண்ணலாம், வாத்தியாரெல்லாம் பள்ளி கொடுத்தார். அந்த காலத்தில் வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. எதுக்காக அந்த காலம் சொன்னா, இப்ப வாத்தியார் வேலை அடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனா அடிச்சு வளர்க்க முடியல. அப்புறம் எப்படி இந்த குழந்தையெல்லாம் கொடுக்கணும்? வாத்தியார்களுக்கெல்லாம் அந்த ஒரு கண்டிப்போட இருக்கணும். ஆசிரியர்களும் தந்தையும் பெற்ற பிள்ளைகளையும் மாணவர்களையும் கொஞ்சி பேசக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். நல்ல கவனமா கேளுங்க. தந்தையாக இருப்பவனும் ஆசிரியராக இருப்பவனும் நம்ம குழந்தைன்னு கொஞ்சம் கூடாது, கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இருந்ததுன்னா அவன் திருந்தி ஒரு நல்லா வருவான். பிள்ளைங்கள்லாம் கண்டிச்சு வளர்க்கறதுனால இங்க வந்து சொல்றாங்க. சர்வசாதாரணமா இருந்து நம்ம பாடசாலையில நம்ம கிட்ட படித்த முதல் மாணவர் நம்ம இன்னொரு சிவாச்சாரியர். இங்க வந்து சென்னையில இந்த கும்பாபிஷேகத்தை தலைமை ஏற்று நடத்துறார். இத்தனை பேரை வரவேற்று இவருடைய யாரு இதெல்லாம் எனக்கு என்ன விவரம் வேணும்? அன்னைக்கான அவர் நினைச்சுட்டு வரல, ஐயோ டாக்டர் கூட்டம் அடிக்கிறாரு, கஷ்டப்படுத்துறாரு. எல்லா குழந்தைகளும் நம்ம படிக்க அவரோட இருந்து நம்முடைய ஆலய தர்மகர்த்தா கண்ணியப்பாளர்கள், நம்முடைய ஆலய பிரதான சிவாச்சாரியர் பிரகாஷ் அவர்கள் என்ன எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா செஞ்சாதான் நல்லா இல்லையா? எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு நிகழ்ச்சியை பண்ணாதான் மங்களகரமா. அதுக்கு கோவில் இருக்கணும்,
கோயில் இருக்கிற சுவாமி சக்தி உள்ளதாக இருக்கணும். அந்த கோயிலை நிர்வாகம் செய்கின்ற தர்மகர்த்தா நல்லவராக தர்ம சிந்தனை உள்ளவராக இருக்கணும். பெயர்ல தர்மகர்த்தா இருந்தால் வந்தது முன்னாள் ஆபத்து என்ன ஆகும்? எத்தனை கோயில் இருக்காங்க. அதற்கு தகுந்தவாறு நல்ல சிவாச்சாரியார்கள் அமையும். குருக்கள் சமுதாயம் ஒரு சின்ன சமுதாயம். அவர்கள் எவ்வளவோ தியாகங்கள் பண்ணி பழைய காலத்துல கோயில் எல்லாம் பூஜை பண்ணாங்க. எங்க தாத்தா குடுதாத்தாலாம் பூஜை பண்ணும்போது வருமானம் கிடையாது. ஏதோ கோயிலேருந்து ஒரு அரிசியை வச்சுட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. வேற வேலைக்கு போறதுங்கிற எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. சாமியை விட்டு போவாங்க. புரியுதா? நம்ம போயிட்டு அந்த சாமிக்காக சாப்பாடு போடுறோம். கண்ணப்பநாயனார் நினைச்சாரு. கண்ணப்பநாயனார் மாதிரிதான் இந்த குருக்கள் அர்ச்சக சமுதாயம். அது சிவாச்சாரியார்களாக இருக்கட்டும், பட்டாச்சாரியார்களாக இருக்கட்டும். புகழ்துறை நாயனார் பூஜை பண்ணிட்டு இருந்தார். இந்த ஊர்ல எனக்கு அதை பார்த்த முடியும் ஒரு சொல்லணும். குருக்கள் பேர் கீர்த்திவாசன் கோவில். பிரகாஷ் பேர் இல்லையாமா? அவருடைய முழு பேர் கீர்த்திவாசன். கிருத்திவாசன் சிவபெருமானுக்கு பெயர். கிருத்தின்னா யானை. யானை தோலை வாசன வஸ்திரம். கீர்த்திவாசனாக்க புகழை துணையாக கொண்டு வாழ்பவர் தான். அதுதான் புகழ்துறை நாயனார். புகழ்துறை நாயனாருடைய அந்த மனசில் கீர்த்திவாசன் கீர்த்திவாசன் அரிசிக்கலை புத்தூர்னு சொல்லி உறவாயிருக்கிறவர் ஊர்ல யாருமே இல்லை. எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த குருக்கள் அந்த கோயில சாமியை விட்டு போமாட்டேன்னு அங்கேயே இல்லை. அவர் வீட்டுல கூட மனைவி மக்கள்லாம் ஊரோட்டு வெளில சாப்பாட்டு வைக்கிறே அந்த ஊர் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாமி நைவேத்தியம் பண்ணி ஒரு குளத்துல தண்ணி எடுத்து வந்து சாமி அப்படியே பண்ணுவார். இருந்த அரிசியை நைவேத்தியம் பண்ணிட்டு அரிசி தீர்ந்து ஒரு குடம் தண்ணீர் சுமந்து வருவார். அரை குடம் தண்ணீரை சாமி அப்படியே பண்ணுவார். அல்லாத வயது மீதி அரைக்குடம் தண்ணீரை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவார். இறைவா நீங்க தண்ணீர் தான் சாப்பாடு. அதை நைவேத்தியம் பண்ணி அந்த தண்ணீரை தான் குடிப்பார். அப்படியே அந்த கோயில் வாசல படுத்துவார். அப்படியே பலனா எத்தனை நாளைக்கு முடியும் மனுஷனாரு ராட்சசனா? ஒரு நாளைக்கு அந்த குளத்தை போட்டு கீழே விழுந்தார். மயக்கம் போட்டு சாமி கஷ்டப்படுத்தான்னு அந்த சாமி சோதிப்பார். உனக்கு அருள் பண்ணா வாங்கிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கறதுக்காக சோதிக்கிறார். வேற ஒன்று சாமி சோதனையை பார்த்து யாருமே பயன்படாது. இந்த மின்விளக்கு எரிகின்றது 120 வோல்டேஜ் இருந்தா 120 வோல்டேஜ். இதற்கு தகுந்த வயர்ல தான் கரண்ட் வரணும். மெயின் லைன்ல 1000 வோல்டேஜ்ல கரண்ட் போகும். அதை கொண்டு வந்து நேரடியாக அந்த பல்பை கொடுத்தா என்ன பண்ணணும்? பல்பு வெளிச்சம் பெரிய பயம். சுவாமியுடைய திருவர சக்தியை தாங்குகின்ற சக்தியும் இது போல. நம்ம கிட்ட திருவர சக்தி வரணும். வந்தால் நாம் அந்த நெறி தவறாமல் வாழவும் வேண்டும். அசுரம் ஆகிட்டோம் வேண்டும். அதுக்காக ரொம்ப சோதித்து நம்ம அருள்வாளிக்கிறோம். புகழ்துறை நாயனார் அப்படி மயக்கம் போட்டு விழுந்தோடனே சுவாமி கடவுள் வந்து அப்பதான் சொல்றாரு. படி எழுந்து என்னுடைய பீடத்துல ஒரு பொற்காசு ஒன்று வைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு போய் நீ பூஜை பண்ணு, நீ சாப்பிடு. இன்னையோட முடிஞ்சாது. தினம் தினம் ஒரு பொற்காசு தரேன். ஒரு பொண்ணு என்ன வேலை இருக்கிறது? எங்கேயோ போயிட்டு வெள்ளி பவுனதான் இருக்கு. 10,000 ரூபாய் எடுத்து போனா ஏதோ 2-3 நகை வாங்கி பொது போனா 10,000 ரூபாய் எடுத்து போனா அந்த நகைக்கடவையே போகலாம். அவ்வளவுதான். அதை கண்ணால பார்த்துட்டு போகலாம். எங்கேயோ போய் தினம் தினம் ஒரு பொற்காசு கொடுத்து அதை வச்சு வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு வழக்கம் போல மக்களை எல்லாம் வர சொல்லி அரிசி வாங்கி நீங்க மீண்டும் இந்த ஊருக்கு வாங்க, நான் சாப்பாடு போறேன், சாமி பணம் கொடுக்கிறாருன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஊரையும் வளமாக்கி கோவிலையும் வளமாக்கியவர் பொறுப்புகிறார். ஒரு பெரிய தியாகம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் யார் செய்வார்கள் சாமி பூஜை? எனவே அதுபோல இந்த சிவபெருமான் இந்த வேப்பலையும் பொற்பரம்பையும் கொடுத்து அந்த அம்மா சீதலா தேவியை நீ போய் இந்த மாலாசனை அழிச்சிட்டு வாங்க.
வேப்பலுடைய சக்தி. வேப்பலையை அப்படி உரிச்சுட்டு அந்த கம்பை சுத்திட்டு போனா அந்த வேப்பலை காத்து பட்ட முடியும் அப்படின்னு காத்துல கருது. அப்படி பார்த்தா வானத்தை வருவாங்க சந்தோஷமா மழை பெய்யும். எங்க பார்த்தாலும் மழை. அந்த மக்கள் தேவர்கள் உடம்புல இருந்த அந்த சுட்டு கட்டி அந்த அம்மைன்னு அதனாலதான் இருக்குது அந்த கொப்பளத்துக்கு அம்மையால மகாமாரியம்மனால தீர்க்கப்பட்டதுனால அந்த நோய்க்கு அம்மை நோய் இருக்குது. நோய்னு சொல்லல, அம்மை வார்த்தல் தானே நம்ம சொல்றோம். கோயில கஞ்சி குடிக்கிறாங்க சொல்றான், கஞ்சி வார்த்தல் தானே சொல்றோம். அம்மை வார்த்தல். அம்மா வந்து நமக்கு அதை கொடுத்துருக்காரு. நம்ம உடம்புல இருக்கிற கெட்டதிகள்லாம் இருக்குது. ஜாக்கிரதையா இருந்து திராட்சை இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி சாப்பிட்டு திருநீர் நிறைய குடிச்சு வேட்டையில மட்டும்தான் செய்யணும். அது ஒரு அருள், அம்மாவுடைய அருள். அந்த கஷ்டங்களை எல்லாம் எல்லோருக்கும் நீக்கி கருணையே மழையாக பெய்தவள் என்பதனால தான் அம்மாளுக்கு மாரியம்மன் என்று பெயர். அவருடைய திருவருட்பிரதானம் விபூதியும் வேப்பையும் தான். மாரியம்மன் கோயில அந்த ஒரு பெரம்பு வச்சிருப்பாங்க. இந்த பெரம்பை நம்மால் இருக்கணும் புரியுது. இருந்ததுன்னா அந்த ஊருக்கு இந்த காட்டு கருப்பு கட்டுது, குழந்தைகளுக்கு வந்து அடிஷன் நோய் வருது, குழந்தை நாட்டுல அழுது சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வராம பார்த்துக்கலாம். எனவே அப்பேற்பட்டதான அந்த பரம கருணாமூர்த்தியாக இருக்கின்ற இந்த மாரியம்மன் இந்த ஊர்ல கடும்பாறை சின்னம்மன் என்ற பெயரோடு இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். நாளை காலை மகா கும்பாவுடைய மேடை இருக்கின்றது. எல்லோரும் வந்து தரிசித்து அம்மாவுடைய அனுகிரகத்தை